மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளியில சிலர் வில்லனாகவும் சிலர் ஹீரோவாகவும் பார்க்கின்ற நபர்தான் மஹ்தி ஹசன். அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவங்கள வறுத்தெடுத்த ஊடகவியலாளர் மஹ்தி ஹசன் எதனால வில்லனா பார்க்குறாங்க, எதனால ஹீரோவாக பார்க்குறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் தான் இன்றைய இந்த காணொளி. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்ற ஒரு வினயமான வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவருடைய பெயர் மஹ்தி ரெடா ஹசன். இவர் பிரித்தானியாவில் 1979ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இவருடைய பூர்வீகம் ஹைதராபாத் என்று சொல்லப்படுது. இவங்களுடைய தந்தை பிரித்தானியாவுக்கு இடம்பெயர்றாரு. பிரித்தானியாவில் வச்சுதான் இவரு பிறக்கிறாரு. இதுக்கு பிற்பாடு 2015ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு பயணமாகறாங்க. 2020ஆம் ஆண்டு இவங்களுக்கு அமெரிக்கா பிரஜா உரிமை கிடைக்குது. அதனால இவரை அறிமுகம் செய்கிற இடங்களில் எல்லாம் பிரித்தானிய அமெரிக்க ஊடகவியலாளர் என்றுதான் சொல்லுவாங்களாம். 44 வயதை உடைய இந்த ஊடகவியலாளர் இவருடைய கல்வி பயணம் எப்படி அமைது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்ஸ்போர்டில் அமைந்திருக்கின்ற கிறிஸ்ட் சர்ச் என்று சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழகத்துல தத்துவம், அரசியல், பொருளியல் போன்ற கற்கைகளை பட்டப்படிப்பை நிறைவு செஞ்சாரு. நிறைவு செய்யறதுக்கு பிற்பாடு இவருடைய பயணம் எங்க தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறந்த ஆய்வாளனாக, நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, அதுக்கு பின்பு செய்தி ஆசிரியராக, 2009ஆம் ஆண்டு ஒரு பிரபலியான பத்திரிகையின் அரசியல் செய்திகளின் ஒரு ஆசிரியராக நியமனம் பெறாரு. பிபிசியினுடைய அரசியல் செய்திகளை தொகுத்து வழங்குறவராக மற்றும் ஒரு பதவியில் அமர்த்தப்பட்டாரு. வின் எவ்ரி ஆர்கியூமெண்ட் அப்படின்னு ஒரு புத்தகத்தினுடைய நூலாசிரியரும் இவர்தான் என்று சொல்லப்படுது. அதனால் என்னவோ இவருடைய இன்டர்வியூ எல்லாமே மிக பயங்கரமாக வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கின்ற ஒரு வழக்கார பார்க்க முடிந்தது. அந்த ஒரு விஷயத்துல சிக்கினவர் தான் ரணில் விக்ரமசிங்கே. இவர் மட்டும் இல்லை, இவரோட இப்படியான விவாதங்கள்ல இப்படியான இன்டர்வியூல யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ அந்த மேடை இன்டர்வியூயா இருக்காது, மாறாக ஆர்கியூமெண்ட் ஆகும், வாத பிரதிவாதங்களை உண்டு பண்றதாகவும் அமைஞ்சிருக்கு. இதுல பல்வேறு கட்டங்கள்ல தன்னுடைய பதவி கூட இல்லாமல் போறதுக்கான காரணமாக கூட அந்த நிகழ்ச்சிகள் அமைஞ்சதாக செய்திகள் சொல்லுது. 2021 அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகின்ற MSNBC என்ற நெட்வொர்க்ல 3 ஆண்டுகள் நிகழ்ச்சி தொகுப்பாளராக, செய்தி தொகுப்பாளராக அதுல கடமையாற்றாரு. இப்போது அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய அரசியல் சார்ந்த விவகாரங்களை இன்டர்வியூ பண்ணுகின்ற மிக சிறந்த ஆளுமை மிக்க ஒரு ஊடகவியலாளராக, ஒரு தொகுப்பாளராக இருக்கிறத பார்க்க முடியுது. இதுதான் இவருடைய ஊடக பயணமாக அமைந்தது. இந்த அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகின்ற இந்த நெட்வொர்க்ல 3 வருஷம் தான் அவரால் பயணிக்கலுமாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நேர்காணல் ஒன்று நடத்தினது. அந்த நேர்காணல்ல முன்வச்ச கேள்விகளும் வாதங்களும் அவருடைய தொழில இருந்து அவரை தூக்குறதுக்கு அது காரணமாக இருந்தது என்பது மிக வியப்புக்குரிய விஷயமாகவும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் மாறியது. அன்றைய நாள் விருந்தினராக வந்தது யாரு, அவர் முன்வைத்த கேள்விகள் என்ன அப்படின்ற விஷயங்களை தேடி பார்த்ததுல அன்று விருந்தினராக வந்தவர் வேறு யாரும் இல்லை, இஸ்ரவேலினுடைய அரசின் ஆலோசகர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய பிரத்யேகமான ஆலோசகர் தான் அன்றைய தினம் விருந்தினராக வந்தாரு. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் பலஸ்தீன் யுத்தம் தொடங்கினதுல இருந்து அடிக்கடி மஹ்தி ஹசன் சொல்லுகிற விஷயம் நான் எப்போதும் பலஸ்தீனை சார்ந்தவன், பலஸ்தீனை ஆதரிக்கிறவன் என்ற ஒரு விஷயத்த அடிக்கடி நிகழ்ச்சிகள்ல சொல்லி கொண்டிருந்தாரு. இஸ்ரவேலுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மிக பயங்கரமாக விமர்சிக்கின்ற வழக்காரை கொண்டவராக இருந்தாரு. இந்த சந்தர்ப்பத்துல நெதன்யாகுடைய ஆலோசகராகவும் இஸ்ரவேல் அரசினுடைய ஆதரவாளராக ஒருத்தர் வந்தா எப்படியான கேள்வி கணைகளை போட்டிருப்பாரு, எவ்வளவு தூரம் அவரை கொடைஞ்சிருப்பாரு என்பதை நம்ம கற்பனை செஞ்சு பார்க்க முடியும். தொழிலே இல்லாம போற அளவுக்கு அத்தனை கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு. இதுக்கு பிற்பாடு இந்த ஒரு நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா ஆனத்தோட இஸ்ரவேல் தரப்புல இந்த நெட்வொர்க்குக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. உடனடியாக இந்த மஹ்தி ஹசனை நீங்க பதவி நீக்கணும் அப்படின்னு சொல்லி மஹ்தி ஹசனோட இணைந்து இன்னும் 2 ஊடகவியலாளர்களும் அவங்க அந்த பதவியிலிருந்து தூக்கி இருந்தாங்க.
அன்று காரணம் சொல்லப்பட்டது என்னடா, செலவினம் கூட, அதனால இவங்களை பணி நீக்கம் செய்யற ஒரு நியாயத்தை அந்த ஊடகம் சொல்லி இருந்தது. என்னதான் இருந்தாலும் தனக்குள்ள இருக்கின்ற உணர்வுகளை அவர் வெளிக்கொணர்வதிலும், அநியாயம் என்று வந்தால் அதுக்காக குரல் கொடுக்கின்றவராகவும், மனித உரிமை மீறுகின்ற இடத்துல அதை போட்டு உடைக்கின்றவராகவும், அது பற்றிய விஷயங்களை வெளியில் கொண்டு வருகின்ற தர்க்கங்களை முன்வைக்கின்றவராகவும் அந்த ஊடக பணியை அவர் தொடர்ந்தாரு. மனசாட்சியை முன்னிறுத்தி பல கேள்விகளும் கேட்டாரு. தனது பதவி போனால் என்ன, தொழில் போனால் என்ன, நியாயத்து பக்கம் நிற்கணும் அப்படின்ற ஒரு உள தூய்மையோட ஒரு ஊடக தர்மத்தை பேணி நடக்கின்றவராகத்தான் அவரை மீசான் டிவி பார்க்குது, உலகமும் பார்க்குது. மற்றொரு நேர்காணல் யாரோட அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப சூடா போச்சு. அதாவது அமெரிக்காவின் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பழமை வாய்ந்த ஒரு உறுப்பினர், அந்த விருந்தினர் வந்தது பேசுறதுக்கு ஜனாதிபதி தேர்தல அவங்களோட கட்சி சார்பா முன்னிற்கின்றவருடைய பிரச்சாரங்கள் சம்பந்தமான தெளிவுட்டல். ஆனா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மஹதி ஹசன் என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தேவை இஸ்ரேல் இராணுவம் செய்கின்றவற்றை இவர்களுடைய வாயால் பிழை என்று சொல்ல வைக்க வேண்டும், அதற்கான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்பது இவருடைய தாக்கட். இந்த இடத்துக்கு வாரத்துக்கு அவர் எங்கிருந்து அந்த பயணத்தை ஆரம்பிச்சாருன்றது ரொம்ப சுவாரஸ்யம். அந்த தர்க்கம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் முதல்ல சொல்றாரு, அவரை பார்த்து, நான் பலஸ்தீன போராளிகளை ஆதரிக்கிறது இல்லை, நீங்க. அதுக்கு வந்தவர் சொன்னாரு, நானும் ஆதரிக்கிறது இல்லை அப்படின்னாரு. நான் இஸ்ரேலை ஆதரிக்கிறவன் அல்ல, நீங்க. நானும் ஆதரிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்படியாக இருந்தா அந்த இடத்துல நாங்க பேச்சு தொடங்கலாம் அப்படின்னு சுதாகரிச்சு கொண்டு சொன்னாரு. ஆனா வந்தவருக்கு தெரியாது எதுக்கு இந்த வார்த்தைய இந்த ஊடகவியலாளர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி. நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு ஒரு தெம்போட அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாரு. அவர் கேட்ட முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இன சுத்திகரிப்ப இஸ்ரேல் இராணுவம் செய்து அது தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன பதில், அவர்களுடைய அரசியல் அமைப்புல, அரசியல் சாசனத்துல, அரசியல் இலக்குல இன சுத்திகரிப்பு என்பது கிடையாது, செய்ய மாட்டாங்கன்னு மறுதளிச்சாரு. அப்படியா? அப்படியாக இருந்தா 355 தோட்டாக்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்குது ஒரு வாகனத்தை நோக்கி. வாகனத்துக்குள்ள இருந்ததெல்லாம் சின்ன குழந்தைகள். இதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. அடுத்த கேள்வி, இது எனக்கு தெரியாது, இது யார் செய்தார்கள் என்று எனக்கு தெரியாதுன்னு உடனே அவர் மறுதளிக்க ஆரம்பிச்சாரு. இது விசாரிக்கப்படணும் அப்படின்னு மஹதி சொன்னாரு. இந்த ஒரு விஷயம் யுத்த குற்றமா நீங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லி அதையும் அவர் மறுக்க ஆரம்பிச்சாரு. அதற்கு அவர் சொன்னாரு, கஸாவை அழிச்சதே பலஸ்தீன போராளிகள் தான் அப்படின்னு. மஹதி கேட்டாரு, உறுதியாக சொல்ல முடியுமா இந்த பாதக செயலை செஞ்சது அவர்கள் தான்? இல்ல இல்ல முடியாது என்று சொன்னாரு. மஹதி கேட்டாரு, மேற்கு கரையில 200 குழந்தைகளை கொண்டது இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி, இதை நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்ல மறுதளிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதற்கு, இது பற்றி எனக்கு தெரியாது, இது விசாரிக்கப்பட வேண்டியது என்று மட்டும் கடந்து போக நினைச்சாரு. அதை நீங்க ஆதரிக்கிறீங்களா, அதுல உடன்பாடு காண்றீங்களான்னு கேட்டதுக்கு இல்லவே இல்லை என்று சொன்னாரு. மஹதி சொன்னாரு, குட், இதுதான் எனக்கு தேவையானது. அப்படியாக இருந்தா இந்த பாதக செயலை செஞ்ச இஸ்ரவேலை நீங்க இந்த இடத்துல இருந்து கண்டிக்கணும், இதற்கான கண்டனத்தை நீங்க தெரிவிக்கணும்னு ஒரே பிடியில பிடிச்சாரு. முடியாது முடியாதுன்னு மறுதளிச்சாரு. விடவே இல்லை. இது யார் செஞ்சாங்க தெரியாதுன்னு அவர் சொன்னாரு. அப்ப இவர் கேட்டார், மஹதி நான் சொல்லவா யார் செஞ்சே? இஸ்ரவேலிய இராணுவம் செஞ்சிச்சு நான் சொல்றேன் அப்படின்னாரு. அதுக்கும் இல்லை இல்லை என்று மறுதளிச்சாரு. பிறகு ரணில் விக்ரமசிங்கேக்கு ஒரு அறிக்கையை போட்டு பிடிச்சது போல மஹதி ஹசன் டேபிள்ல இருந்து இன்னொரு அறிக்கையை கையில் எடுக்கும் போது திரும்ப திரும்ப அதை வாசிக்காத, வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாரு. இல்ல நான் வாசிப்பேன், அதை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுவேன் சொன்னாரு. பாஞ்சி பறிச்சு அந்த பேப்பரை இழுத்து கிழிச்சாரு. இப்படி ஒவ்வொரு இன்டர்வியூவும் மிக பயங்கரமா, ஆக்ரோஷமாக வாத பிரதிவாதங்களை முன்வைக்கிறதாக, உண்மையை வெளியெடுக்கிறதாக, அதுவும் அவங்களோட வாயிலிருந்து வெளியே கொண்டு வர ஒரு தன்மை தான் அவருடைய இன்டர்வியூல இருந்தது. அதனால் என்னவோ இஸ்ரவேலை ஆதரிக்கிறவங்களுக்கு மஹதி ஹசனை பிடிக்காமல் போனது. தொழிலை இழந்தாரு. இருந்தாலும் அல் ஜசீரால இப்ப ஒரு சிறந்த ஊடகவியலாளர் அநீதிக்கு குரல் கொடுக்கிறவராக பயணிக்கிறத பார்க்க முடியுது. இப்படி சர்வதேச மட்டத்துல மிக முக்கியமான பிரச்சனைகளை வெளியே கொண்டு வரதில்ல மஹதி ஹசனுடைய அணுகுமுறை விமர்சகரால் மெச்சப்படுவதும் உண்டு, அதே போன்று அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவதும் உண்டு. இதனால் தான் பிடித்தவர்களுக்கு ஹீரோவாகவும் பிடிக்காதவர்களுக்கு வில்லனாகவும் மஹதி ஹசன் தென்பட ஆரம்பிச்சாரு. சர்வதேசத்துல இப்படி பேசுபொருளாக இருக்கின்ற இந்த மஹதி ஹசன் கடந்த சில தினங்களாக இலங்கையிலும் மிகப்பெரிய ஒரு பேசப்படுகிற ஒரு மனிதராக மாறினாரு. அதுக்கான காரணம் அல் ஜசீரால
முன்னைய நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட அந்த ப்ரோக்ராம். எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, அந்த ஒரு இன்டர்வியூல பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. மூக்குடைக்கப்பட்டார் ரணில் விக்ரமசிங்க, பதில் சொல்ல முடியாமல் திணைச்சு போனார் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களும் சொல்லப்படுது. இல்ல சர்வதேச அரங்குல ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணின முதலாவது அரசியல்வாதி ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரு பெருமையும் அவர் சார்ந்தவங்க சொல்றதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் அன்றைய அந்த காணொளி, அன்றைய அந்த இன்டர்வியூ நிச்சயமாக பல்வேறு கேள்வி கணைகளால் மஹதி ஹசன் துளைச்செடுத்ததை பார்க்க முடிந்தது, வளைச்சு போட்டதை வறுத்தெடுத்ததை பார்க்க முடிந்தது. இங்க இருக்கிற கேள்வி என்னன்னா, மஹதி ஹசன் யார் என்பது தெரியாமலா ரணில் விக்ரமசிங்க அந்த இடத்துல போய்த்து அமர்ந்தாரு? மஹதி ஹசன் எப்படியான கேள்விகள் கேட்பாரு, எதை சுத்தி கேட்பாரு, அநியாயம் எங்க நடந்த, மனித உரிமை எங்க மீறப்பட்டது, இதெல்லாம் கேள்விக்கணையாக கேட்பது அவருடைய பாங்கு என்பதை புரியாமல், ஆழமறியாமல் காலை விட்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கே என்பதுதான் எமது பார்வை. மஹதி ஹசன் எப்போதும் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறவர் என்பது அவருடைய தனித்துவம். அதனால்தான் உலகத்திலே அதிகாரம் படைத்த மிக முக்கியமானவங்களை கூட ஓட விட்டதாகவும், அலற விட்டதாகவும், கதற விட்டதாகவும் பதிவுகள் சொல்லுது. அப்படியான ஒரு மனுஷரோட ஒரு இன்டர்வியூனா ரணில் விக்ரமசிங்கே எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் ஆகியிருக்கணும் அப்படின்றது தான் நாம் நினைக்கின்ற ஒரு விஷயம். எனவே மஹதி ஹசன் ஒரு சிறந்த ஊடகவியலாளர் மட்டுமல்ல, மனசாட்சியை முன்னிறுத்தி தொழில் தர்மத்தை பேணி எந்த சவால் வந்தாலும் நீதத்துக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு ஊடகவியலாளர் என்பதை பறைசாற்றியிருக்கிறார் என்பதுதான் எமது பார்வை. எனவே மஹதி ஹசன் போன்ற ஊடகவியலாளர்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் முளைக்க வேண்டும், உருவாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.